ஹலோ எவ்ரிவான். ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எனக்கு எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. ஸ்கூல் டேஸில் படிச்சுட்ருக்கப்ப ஒரு டைம் எங்கள் அம்மாட்ட வந்து ஒரு அமௌண்ட் வாங்கி ஒரு 4000 வாங்க நினைக்கிறேன். 4000 வாங்கி ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்னால் என்னென்னு தெரியாமல் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை விற்கிறதுக்கு மனசு வரல. ஸோ அப்படியே விட்டுட்டேன். இப்போ எடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. இப்போ அந்த அக்கௌண்ட் எடுத்து பார்த்தா நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஃபுல்லாக நெகட்டிவில் போயிடுச்சு. அந்த ஸ்டாக்கும் ரொம்ப ரேட் கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது நெகட்டிவில் போய் என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ் குறைஞ்சி அதுக்கு வந்து அவங்க மந்த்லி சார்ஜஸ் பிடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி சார்ஜஸ்லாம் பிடிக்கிறேன்ற மாதிரி பிடிச்சி கடைசியில் வந்து பார்த்தோன்னா இப்போ என் அக்கௌண்ட் வந்து -1300 வந்து நிற்கிது. நான் இன்வெஸ்ட் பண்ணப்போ ஒரு 4000 போட்டேன்னு நினைக்கிறேன். 4000 போட்டேன். பட் இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து 1300 வந்து என் அக்கௌண்ட் நிற்கிது. Day 1 இன்றைக்கி தான் Day 1 நான் செக் பண்ணுறேன். ஸோ அப்போ சின்ன பசங்க ஸோ போட முடியாது, பயந்து விட்டுட்டோம். பட் இதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்போவே போட்டு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் போட்டால் என்ன? ஸோ அதனால் சொல்லிட்டு திருப்பி ஒன்ஸ் அகெயின் ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கண்டென்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் பேஷன்ஸ் ஈக்குவல் டு லோ ரிஸ்க் ஹை ரிவார்டுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எந்தளவுக்கு பொறுமையாக இருக்கோமோ அந்த இடத்துல வந்து நமக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும், சேம் டைம் வந்து ரிவார்டு ஜாஸ்தி இருக்கும். பட் நான் வந்து 4 வருஷம் பேஷன்ஸாக தான் இருந்தேன். 4 வருஷம் அமைதியாக தான் இருந்தேன். பட் ஸ்டில் அந்த இடத்துல வந்து ரிவார்டும் இல்லை, ரிஸ்க்கும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ எல்லா டைமும் அது ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஆனால் தெளிவாக வைஸாக டிசிஷன் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் போல். ஸோ நான் திருப்பி இன்றைக்கி உட்காந்து ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். சும்மா பெருசாக இல்லை, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து படித்தேன். அந்த 5 நிமிஷம் உட்காந்து படிக்கிறப்ப என்ன தெரிஞ்சு அப்படின்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மூவிங் ஆவரேஜ்னு சொல்லிட்டு கான்செப்ட் இருக்குது. மூவிங் ஆவரேஜ்னால் அந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 20 days இல்லை 50 days அந்த டைமில் வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண டைமில் அந்த ப்ரைஸ் செக் பண்ணோம், அது வந்து ஆவரேஜ் ப்ரைஸோட கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உடனே போய் வாங்கிடக்கூடாது. அந்த ஆவரேஜ் ப்ரைஸோட கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணணும். செகண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கம்மியான ப்ரைஸில் இருந்து அது வந்து அப்வர்டில் வந்து ட்ரெண்ட் ஆகிடுது, மேலே வந்து ஏறுற கண்டிஷனில் இருக்குது. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறுது அப்படின்னா அந்த ஸ்டாக் மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நமக்கு வந்து சேஃப். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேக்ஸ் வந்து ரிஸ்கில் போய் முடியாது. ஆனால் ஆவரேஜ் ப்ரைஸோட கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேபி அதுலேருந்து இன்னும் கம்மியாகிட்டே போயிடலாம், மாட்டிக்குவோம். ஸோ வந்து ஆவரேஜ் ப்ரைஸில் அந்த மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்து நல்லா டவுன் இறங்கி திருப்பி வந்து அது வந்து க்ரோத் ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா வி கேன் இன்வெஸ்ட் தேர். ஃபஸ்ட்டு பாயிண்ட்.